ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தோன்னா அக்கௌண்டன்சி எக்ஸாம் தான். இன்றைக்கி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸாம் கிளம்பி போயிட்டாங்க. நானுமே எக்ஸாமுக்கு கிளம்பி வந்திருந்தேன். நான் எதுக்கு எக்ஸாமுக்கு வந்தேன்னா, அந்த ஸ்க்ரேப் எக்ஸாம் அப்படின்னா என்னென்னா, இந்த உடல் ஊனமுற்றவங்க இல்லாட்டி இடையில அவங்களால முடியாமல் எக்ஸாம் எழுத முடியாமல் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, கவர்மெண்ட்டில் எக்ஸாமுக்கு முன்னாடியே நம்ம ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிட்டோம்னா, அவங்களுக்கு பதிலாக ஒரு டீச்சர்ஸ் வந்து எழுத வருவாங்க. அவங்க சொல்ல சொல்ல நம்ம எழுதணும். அந்த மாதிரி தான் இருக்கும். என்னுடைய அந்த வந்த பையனுமே வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்தான், டிசேபிள் பர்சனாக தான் இருந்தான். அவன் வந்து சொல்கிற மாதிரி தான் எழுதுது. அந்த பிள்ளைகளை பார்க்குறப்ப கடவுள் நமக்கு எல்லாமே கொடுத்தும் நம்ம இந்த மாதிரி இருக்கோம். அந்த மாதிரி பிள்ளைகளுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்சது உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து எக்ஸாமுக்கு போகிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னடா நம்மளை போட்டாங்களே எப்படா போகிறதுன்னு யோசித்தேன். அதுக்கடுத்து நானே அனலைஸ் பண்ணி பார்த்தேன். நம்ம வீட்டில் ஒரு பிள்ளையாக இருந்தால் அந்த மாதிரி யாரா ஹெல்ப் பண்ணுவாங்க தானே நினைப்போம். அந்த மாதிரி தான் நினச்சிட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக தான் நான் போய் எக்ஸாமும் நல்லபடியாக எழுதி கொடுத்தேன். கண்டிப்பாக அந்த பையன் வந்து நல்ல மார்க் எடுப்பேன். அதுக்கடுத்து பார்த்தோம்னா எக்ஸாமு வந்து நம்ம எதிர்பார்த்த எல்லா கொஸ்டினுமே வந்துச்சு. ஆனால் கம்பல்சரி கொஸ்டின் மட்டுமே கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. டஃப்புன்னு சொல்ல முடியாது, அதை புரிஞ்சு எழுதியிருந்தால் மார்க் வந்துடும். கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கவலைப்பட வேணாம். ஒரு எக்ஸாம் எழுதிட்டோம்னா அடுத்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக படித்து நிறையா மார்க்கு ஸ்கோர் பண்ணணும். எல்லாமே நம்ம கையில் இல்லை, கடவுள் கையில் தான். எக்ஸாம் நல்லபடியாக முடிஞ்சாச்சு. இன்றைக்கி எங்கள் ஏரியா திருவிழா. இதுதான் அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.